ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் ஸ்டோரியை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு கிராமத்தில் மாணிக்கம் என்ற திறமையான சிற்பி வாழ்ந்து வந்தான். ஸோ கிராமத்தில் திறமையான சிற்பினா யார்? சிலை செய்கிறவங்க. ஓகேவா? ஸோ திறமையான சிற்பி வாழ்ந்து வந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணுங்கள். அப்புறமா வீடியோவை ரிப்ளை பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். In a village there lived a talented sculptor named Manikam. In a village there lived a talented sculptor named Manikam. In a village, villageனா கிராமம். In a village, ஒரு கிராமத்தில் there lived, வாழ்ந்தான். லிவ்னா வாழ்கிறது. ஸோ lived அப்படின்னா வாழ்ந்தான். ஸ்டோரியே பேசிக்காக பாஸ்ட் டென்ஸில் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே பாஸ்ட்டில் இருக்குது. ஸோ there lived அப்படின்னா வாழ்ந்தான். என்னது? திறமையான. டேலண்ட்னா திறமை. ஸோ திறமையான அப்படின்னுக்கு டேலண்டட். ஸ்கல்ப்சர்னால் சிலை செய்கிறவங்க. ஓகேவா? ஸ்கல்ப்சர் நேம்ட் மாணிக்கம். சிலை செய்கிறவங்க சிற்பிக்கு ஸ்கல்ப்சர்னு சொல்லுவோம். மாணிக்கம் நேம்ட் மாணிக்கம் என்று. ஓகேவா? In a village there lived a talented sculptor named மாணிக்கம். நெக்ஸ்ட் ஒன். அரசர் அவனிடம் ஒரு பிரம்மாண்டமான கோவில் சிலை செய்ய சொல்லி உத்தரவிட்டார். ஸோ இப்போ அரசர் என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான சிலை, கோயிலுக்குள்ள சிலை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிரம்மாண்டமான ஒரு சிலை செய்ய சொல்லி உத்தரவிடுறாரு. இதை எப்படி சொல்லலாம்? The king ordered him to create a grand idol for the temple. The king ordered him to create a grand idol for the temple. The king, கிங்னா அரசர். The king ordered, ஆர்டர் போடுறது சொல்லுவோம் இல்லையா? உத்தரவு பிறப்பிக்கிறது. ஸோ the king ordered him, அவனுக்கு. ஹிம்னா இங்கே யார்? மாணிக்கம். ஸோ the king ordered him to createனா உருவாக்குறது, பண்ணுறது. A grand idol, ஐடல்னா சிலை. ஓகேவா? ஐடல்னா சிலை. A grand idolனா பிரம்மாண்டமான சிலை. For the temple, கோவிலுக்கு. ஒரு பிரம்மாண்டமான கோவில் சிலையை அவனை உருவாக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். மாணிக்கம் பல மாதங்கள் கடுமையாக உழைத்து ஒரு அழகிய கோவில் சிற்பத்தை உருவாக்கினான். ஸோ இப்போ இங்கே மாணிக்கம் என்ன பண்ணுறான்? ஒரு நைட்டும் பகலுமா வேலை செஞ்சு, ஸோ கடினமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு சிலையை உருவாக்கிட்டான். ஓகேவா? ஸோ இதை எப்படி சொல்லலாம்? Working tirelessly for months, he carved a breathtaking statue of God. Working tirelessly for months, he carved a breathtaking statue of God. Working tirelessly அப்படின்னா கடினமாக உழைக்கிறது. ஸோ ஒர்க்கிங் டயர்லெஸ்லி ஃபார் மந்த்ஸ்னால் மாதங்களாக, பல மாதங்களாக கடினமாக உழைத்து. ஹீ கார்வ்ட், ஸோ சிலை செதுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கார்விங் அப்படின்னா செதுக்கிறது. ஸோ ஹீ கார்வ்ட் அ பிரெத் டேக்கிங் ஸ்டாச்சு, பிரம்மாண்ட சூப்பரான அழகான அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸ்டாச்சுனா சிலை. ஆஃப் காட், கடவுளுடைய சிலையை உருவாக்கிறான். நெக்ஸ்ட் ஒன். சிலை முடிய போகும் நேரத்தில் மாணிக்கத்தின் மகன் விளையாடும்போது உளி தவறி சிலையின் மீது பட்டு சிலையின் மூக்கில் சிறு கீறல் விழுந்தது. இப்போ என்னாகுது? மாணிக்கத்தோட பையன் விளையாடிட்டுருக்கான். ஸோ அப்போ என்னாகுது? உளி. ஸோ அந்த சிலை செய்வோம் இல்லையா? யூஸ் பண்ணுற உளி வந்து தவறி அந்த சிலை மேலே விழுந்து சிலையோட மூக்கில் கீறல் ஏற்பட்டுருது. ஓகேவா? சிலை எப்படி சொல்லலாம்? Just as the statue was near completion, Manikam's son accidentally dropped a chisel while playing, leaving a tiny scratch on the side of the statue's nose. Just as the statue was near completion. ஸோ statue was near completion அப்படின்னா அந்த சிலை வந்து முடிய போகிற நேரத்தில் இருந்தப்போ, just as the statue was near completion, Manikam son, மாணிக்கத்துடைய மகன். அந்த உடையக்கு தான் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? மாணிக்கத்தினுடைய மகன், சன், ஆக்சிடென்டலி ட்ராப்ட். ஆக்சிடென்டலி அப்படின்னா தவறுதலா, தெரியாமல் நடக்குது. என்ன நடக்குது? ட்ராப்ட் அ சிசல்னா உளி. ட்ராப்ட் அ சிசல். ட்ராப்ட்னா போடுறது, கீழே போடுறது.
dropped a chisel while playing. விளையாடி கொண்டிருந்த போது, விளையாடிட்டு இருந்தப்ப சிசலை கீழே போடுறான் தெரியாமல். leaving a tiny scratch. scratch அப்படின்னா கீறல், leaving அப்படின்னா ஆயிடுச்சு, கீறல் விட்டுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. leaving a tiny அப்படின்னா ரொம்ப சின்ன, ஸோ கண்ணுக்கே தெரியாத அளவு ஒரு சின்ன கீறல் விட்டுட்டு. ஓகேவா. ஆன் த சைட் ஆஃப் த ஸ்டாச்சுஸ் நோஸ். சிலையோட மூக்குக்கு பக்கத்தில். ஓகேவா. சிலையின் மூக்கின் அருகில் ஒரு சின்ன கீறல் விழுந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மிக அருகில் சென்று பார்த்தால் ஒழிய அதை யாராலும் கவனிக்க முடியாது. ஸோ இப்போ அந்த கீறல் விழுந்துச்சு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சின்ன கீறல் தான். ஸோ கிட்ட போய், ரொம்ப கிட்ட போய் நம்ம உத்து பார்த்தா தான் அந்த கீறல் தெரியும். அப்படி இல்லைனா அது யாருக்கும் தெரியாது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nobody else would notice it unless they looked extremely close. Nobody else would notice it. யாராலையும் நோட்டீஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, கவனிக்க முடியாது. unless அப்படின்னா அதை ஒளிய, என்ன ஒளிய? they looked extremely close. ரொம்ப கிட்ட போய் பார்த்தால் ஒளிய, ரொம்ப கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா யாராலையும் கவனிக்க முடியாது. looked extremely close. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், கிராமத்தினர் இந்த சிறிய குறை யாருக்கு தெரிய போகிறது? இதையே அரசரிடம் கொடுத்து விடு. ஸோ இந்த சின்ன குறை யாருக்கும் தெரியாது, இது யாருக்கு தெரிய போகுது, நீ இதையே கொடுத்துடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கிராமத்தினர் சொல்கிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Who is going to notice this small flaw? Just give this to the king. The villagers said, who is going to notice this small flaw? Just give this to the king. So the villagers said, அப்படின்னா கிராமத்தினர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? who is going to notice, யார் கவனிக்க போகிறாங்க? this small flaw, இந்த சின்ன குறையை யார் கவனிக்க போகிறாங்க? just give this to the king, இதையே நீ அரசரிடம் கொடுத்து விடு. give அப்படின்னா கொடு, to the king, அரசரிடம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆனால் மாணிக்கம் மறுத்து விட்டான். ஸோ இப்போ மாணிக்கம் என்ன பண்ணுறான்? மறுக்கிறான். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பட் மாணிக்கம் ரெஃப்யூஸ்ட். பட் மாணிக்கம் ரெஃப்யூஸ்ட். பட்னா ஆனால், மாணிக்கம் ரெஃப்யூஸ்ட். ரெஃப்யூஸ் அப்படின்னா மறுக்கிறது. ஸோ மாணிக்கம் மறுத்துட்டான். பட் மாணிக்கம் ரெஃப்யூஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரும் இதை பார்க்கவில்லை என்றாலும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் என்று மாணிக்கம் கூறினான். ஸோ மாணிக்கம் மறுத்துட்டு சொல்கிறான், என்ன சொல்கிறான்? வேறு யாருக்கும் இது தெரியலனாலும் என்னோட மனசாட்சிக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even if no one sees it, my conscience knows. He said, even if no one sees it, my conscience knows. Even if no one sees it அப்படின்னா யாரும் இதை பார்க்கலனாலும், even if no one sees it, யாரும் இதை பார்க்கலனாலும், my conscience அப்படின்னா என்னுடைய மனசாட்சி, conscience அப்படின்னா மனசாட்சி, my conscience know this, இது என்னோட மனசாட்சிக்கு தெரியும். ஓகேவா. அவன் மறுபடியும் முதலிலிருந்து புதிய சிலையை செய்ய தொடங்கினான். ஸோ அதுமாரி சொல்லி மறுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு புதிய சிலையை பண்ண ஆரம்பிக்கிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He started carving a brand new statue from scratch. He started carving a brand new statue from scratch. He started அப்படின்னா அவன் ஆரம்பித்தான், தொடங்கினான். carving அப்படின்னா சிலை செய்கிறதுக்கு. carvingனா சிலை செய்கிறது, சிலை செதுக்கிறது. ஓகேவா. he started carving a brand new statue. ஒரு புத்தம் புதிய சிலையை அவன் செதுக்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ முன்னாடி இங்கே ஸ்க்ராட்ச்னால் நம்ம கீரல்னு சொன்னோமே, இங்கே ஸ்க்ராட்ச் வந்திருக்குன்னா ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறான், மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறத நம்ம ஸ்க்ராட்ச், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ he started carving a brand new statue from scratch. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த செய்தியை கேட்டறிந்த அரசர் நேரில் வந்தார். ஸோ இந்த செய்தியை கேட்டுட்டு அரசர் என்ன பண்ணுறாரு? மாணிக்கத்தை பார்க்க நேரில் வராரு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Upon hearing this, the king came in person. Upon hearing this, the king came in person. Upon hearing this, hearing thisனா இந்த செய்தியை கேட்டறிந்து, கேட்டதுக்கப்புறம் upon hearing this, இதை கேட்டு, the king அரசர் came
வராரு. எங்கே? இன் பர்சன், நேரில் வந்தார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், மாணிக்கத்தின் நேர்மையையும் தொழில் பக்தியையும் கண்டு வியந்தார். மாணிக்கத்தின் நேர்மையையும் தொழில் பக்தியையும் கண்டு வியந்தார். ஸோ இவ்வளோ நேர்மையாக இருக்கானே. யாராக இருந்தாலும் ஸோ இது அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவன் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்காக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறான், அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவனுடைய நேர்மையை கண்டு அரசர் ரொம்ப வியந்து போகிறாரு. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The king was deeply moved by his honesty and dedication to his craft. The king was deeply moved அப்படின்னா ரொம்ப வியந்து போகிறார். அவர் வந்து அசைஞ்சு போயிட்டார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ டீப்லி மூவ்டு, வியந்து போயிட்டார். எதனால்? பை ஹிஸ் ஹானஸ்டி. ஹானஸ்டினா நேர்மையாக இருக்கிறது ஹானஸ்டி. பை ஹிஸ் ஹானஸ்டி அண்ட் டெடிக்கேஷன் டு ஹிஸ் கிராஃப்ட். கிராஃப்ட்னா அவர் பண்ணுற வேலை. ஸோ அந்த வேலையோட தொழில் பக்தி, டெடிக்கேஷன் டு ஹிஸ் கிராஃப்டையும் அவர் நேர்மையும் நினச்சி அரசர் வியந்து போகிறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அரசர் புதிய சிலைக்காக பொறுமையுடன் காத்திருந்தார். ஸோ அரசர் என்ன பண்ணுறாரு? சரி அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த சிலை வர வரையும் வெயிட் பண்ணுறாரு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The king patiently waited for the new statue. The king patiently waited for the new statue. The king அப்படின்னா அரசர், patiently அப்படின்னா பொறுமையாக, waited அப்படின்னா காத்திருந்தார், பொறுமையாக காத்திருந்தார். patiently waited for the new statue, புதிய சிலைக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அரசர் தனது அரசவையில் மாணிக்கத்திற்கு மிக பெரிய பரிசுகளையும் மரியாதையையும் அளித்து கௌரவித்தார். ஸோ என்ன பண்ணுறாரு? அவர் அதை பார்த்து வியந்து அவரோட அரசவைக்கு அவனை கூப்பிட்டு ஸோ நல்ல மரியாதை கொடுத்து இப்போ நிறைய பரிசுகள் கொடுத்து அவனை கவனிக்கிறாரு. ஸோ கௌரவிக்கிறார். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The king honored him with great wealth and respect in his court. The king honoredனா மரியாதை பண்ணுறது. The king honored கௌரவிக்கிறது. ஓகேவா? கௌரவித்தார். ஹிம், இங்கே ஹிம்முங்கிறது மாணிக்கத்தை. The king honored him with great wealth அப்படின்னா நிறைய பரிசுகள் நிறைய தராரு. great wealth and respect. ரெஸ்பெக்ட்னா மரியாதை. great wealth and respect, மரியாதையும் பரிசு பொருட்களும் தந்து அவரை கௌரவிச்சார். எங்கே? அவருடைய அரசவையில், இன் ஹிஸ் கோர்ட். ஓகேவா? ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இப்போது வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான சென்டென்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங். வாழ்க வளமுடன்.